நீங்கள் இதுவரை 3 பெண்கள் இப்படி கிளம்பி போனாங்க. அம்ருதான் நினைக்கிறேன் பெங்களூர்லேருந்து, அப்புறம் சுனிதான்னு ஒன்று கேரளாலேருந்து, இப்போ ஜெயலட்சுமின்னு ஒரு லேடி. இதில் என்ன கொடுமைன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் பார்த்தால் கிட்டத்தட்ட அதை என்டாஸ் பண்ணுற மாதிரி. மத்திய உள்துறை அமைச்சரை ஒரு யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியாது. அவங்க 1008 வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு இப்போ நீங்கள் கட்சி ரீதியாக செங்கோட்டையன் பார்க்குறார், செல்லூர் ராஜு பார்க்குறார், கடம்பூர் ராஜு பார்க்குறார், சி சண்முகம் பார்க்குறாருன்னா கதை வேறு. ஜெயலலிதாவின் மகள் அப்படின்னா நீங்கள் ஜெயலலிதாவின் மகளான்னு உறுதிப்படுத்தணும்ல, அப்போ நீங்கள் பார்த்தா உறுதிப்படுத்துகிற மாதிரி. இதை தமிழ்நாடு பாஜகவும் இப்படி பண்ணாதீங்கன்னு கேட்கல, எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு அந்த லேடி பெங்களூருன்றாங்க. சரி, இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒரு தகவல் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒருவேளை குருமூர்த்தி வாங்கி கொடுத்துருந்தால் நிச்சயமாக அதுக்கு தான் வார்னிங். ஃபைனல் அமித்ஷாக்கு என்ன வார்னிங்னா, நாங்கள் எங்களுக்கு தன்மானம் முக்கியம், மற்றபடி எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் அவசியம் கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டால் வரட்டும் பார்த்துக்கலான்றார். அதுதான் நீங்கள் இப்படி ஒரு லேடி தமிழ்நாடு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, எல்லா சேனலும் வந்துடுச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தமிழ்நாடு மக்கள்கிட்ட போனால் மகள் அப்படின்ற அழுத்தம் திருத்தமாக ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பார்த்த பிறகு அவர் அந்த பதிவிலே பதிவு பண்ணுறாங்க. நான் கட்சி ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்னும் 2-3 நாள் பொறுங்கன்னு சொன்னார், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார்னா, யார் இந்த அம்மா? எதுக்கு இந்த அம்மாவை பார்க்குறீங்க? என்ன தேவை? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ குறைஞ்சபட்சம் அது உண்மை இல்லைன்னா இந்நேரம் யாராவது மறுப்பு தெரிவிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அது. பாஜக, டெல்லி பாஜக சொன்னோம் உள்துறை அமைச்சர் பெயரை களங்கப்படுத்துகிறார்னு. அப்படி பொய் சொன்னால் எனக்கு ஜெயிலில் இருக்கணும் அந்த லேடி. உள்துறை அமைச்சர் பெயரை பொய் சொல்லி சந்தித்தேன் என்று சொன்னால் அந்த அம்மா உள்ளே இருக்கணும்.